मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुगशौनक भीष्मदाभ्यां रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमां परम भागवतां स्मरामि. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. नमः पंकज नाभाय नमः पंकज मालिने नमः पंकज नेत्राय நமஸ்தே பங்கஜாங்கிரையே. எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியரை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகி, பாகவதம் தான் சாட்சாத் கிருஷ்ணன் என்ற உணர்வோடு இந்த சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். As usual, பொறுப்பு துறப்பு. This is not an upanyasam, this is not an acharya kalakshepam, this is not a pravachanam, this is a satsang. The 600 series la lessons learned from the Bhagavatas அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் போன சத்சங்கத்தில் குந்தி ஸ்துதிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். குந்தி வந்து she is going to recall various incidents from மகாபாரதத்திலேருந்து பல நிகழ்வுகளை அவள் வந்து நினைவுபடுத்துவாள். கிருஷ்ணன்ட்ட நீ இப்படிலாம் பண்ணியே, எங்களை காப்பாத்தினியே அப்படின்னு சொல்லிகிட்டே வரைச்சே, அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வி டிஸ்கஸ்ட் அ மினி வெர்ஷன் ஆஃப் மகாபாரதம். மகாபாரதம் வந்து 1,25,000 ஸ்லோகம். அதுலேருந்து ஒரு குறுகிய பகுதி, வெரி 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 ஸ்மால், அ டைனி போர்ஷன் ஆஃப் மகாபாரதம் நம்ம போன சத்சங்கத்தில் பார்த்தோம். இந்த குந்தி ஸ்துதி இது 3வது தரம் நம்ம சத்சங்கத்தில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 2 முறை நாம் இதை அனுபவித்துள்ளோம். அத்தியாயமாக வாசிச்சுட்டு வரைச்சே அனுதினம் பாகவதத்தில் ஒரு தரம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி டாப்பிக்காக எடுத்துகிட்டு வரைச்சே குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, அர்ஜுன ஸ்துதி, உத்தர ஸ்துதின்னு எடுத்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை பார்த்தோம். இன்றைக்கி வந்து as I mentioned in the previous satsangam, நம்ம கிருஷ்ண பிரேமே அண்ணா வந்து பாகவத தர்மம்னு ஒரு மேகசின், ஒரு பத்திரிக்கையில் ஒரு மாதமும் எழுதிண்டே வருவார் பாகவத தர்மத்தை பற்றி. அதில் குந்தி ஸ்துதியை பற்றி அவர் எழுதினதை அவர் எப்படி அதை அனுபவித்தாரோ அதை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். ஸோ நம்ம குந்தி யாருங்கிறது போன வாட்டி சூரசேனருடைய பொண்ணு. அதுக்கப்புறம் அவள் எப்படி குந்தி போஜ ராஜாவுக்கு வந்து தத்து கொடுத்ததுனால அவளுக்கு குந்தியின் பேர். குந்தியும் வசுதேவரும் சகோதரிகள். குந்தி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது நம்ம ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அதை எப்படி எடுத்துன்னு போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ணனுக்கு குந்தி அத்தை. குந்தி வந்து வணங்குறா கிருஷ்ணனை. ஃபஸ்ட்டு டைம் மகாபாரதங்கள்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் துவாரகைக்கு கிளம்புறார். எல்லா வேலையும் முடிஞ்சுட்டுன்னு அப்போ தான் வந்து உத்தர ஓடி வரா. இந்த மாதிரி அஸ்வத்தாமா வந்து பாண்டவ வஸ்திரத்தை போட்டுட்டான், நீ தாண்டா என் குழந்தைய காப்பாற்றணும்னா இப்படி கர்ப்பத்துக்குள்ளே பூந்து கிருஷ்ணன் பரீட்சித்தை காப்பாற்றினார் அப்படின்னு பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. குருக்ஷேத்திர சண்டையெல்லாம் முடிஞ்சாச்சு. சரி இப்போ கிளம்புவோம் துவாரகைக்கு, நம்ம ஊருக்கு போவோம், எல்லாரும் வெயிட் பண்ணின்னு இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கிளம்பறச்சே குந்தி அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். இவருக்கு வந்து தூக்கி வாரி போடும். என்னடா நம்ம அத்தை வந்து நம்மளை போய் நமஸ்காரம் பண்ணுறாளே. ஒரு ஆச்சரியத்தோட கிருஷ்ணன் பார்ப்பார். கிருஷ்ணன் கேட்பார், என்ன அத்தை, குழந்தையான என்னை போய் இப்போ நீங்கள் சேவிக்கலாமா அப்படின்னு கேட்பார். உடனே குந்தி சொல்வா, என்ன இருந்தாலும் நீ புருஷன்டா அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவோம். கண்ணன் வந்து திருப்பியும் கேட்பான், அதற்காக இப்படியா வணங்குவது, எல்லா ஜீவனும் புருஷன் தானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அதுக்கு குந்தி, நீ ஆதி புருஷன்டா அப்படின்வா. உடனே கிருஷ்ணன், ஜீவனுக்கும் உற்பத்தி கிடையாது அத்தை, அவனும் ஆதி புருஷன்தான், சரீரம்தான் உற்பத்தி ஆகிறது அழிகிறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்வார். உடனே குந்தி சொல்வா, நீ ஈஸ்வரன் தாண்டா, சாமானிய ஜீவன் இல்லையே அப்படின்னு ஒரு மடக்குவோம் குந்தி. உடனே கண்ணன் சொல்லுவான், நான் ஈஸ்வரனா, யார் சொன்னது? ஈஸ்வரனோ மாயைக்கு அப்பாற்பட்டவன், நானோ மாயைக்குள்ளே புகுந்து விளையாடுகிறேன். எனக்கு உன் பிள்ளைகளிடம் பாசமும்
காந்தாரியின் பிள்ளைகளிடம் துவேஷமும் இருக்கிறது. என்னை போய் ஈஸ்வரன் என்கிறாயே. ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவன், நாமரூபமற்றவன். நானோ உனது தம்பி பிள்ளை. கண்ணன் என்பது என்னுடைய பெயர். நான் எதிரிலே நிற்கிறேன். எப்படி சமாளிக்கிறேன் பாருங்க. அதாவது ஈஸ்வரன்னா ராகத்வேஷங்கள்லாம் பார்க்கப்படாது இல்லையா. எதிரியாக இருந்தாலும் நம்ம ஆளாக இருந்தாலும் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவம் உடையவன் தானே ஈஸ்வரன். நான் இப்போ நம்ம குழந்தைங்க மேலே தானே பாசமாக இருக்கேன். காந்தாரி பிள்ளைகிட்ட துவேஷம் பார்க்குறேனே, எப்படி இதை வச்சுட்டு என்ன போய் நீ ஈஸ்வரன்னு சொல்கிற அப்படின்னு ஒரு மடக்குவார். குந்தி சொல்லுவா, என்ன கேள்வி கேட்காதரா, எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நீ மாயாவி. உனது ஜால வித்தையெல்லாம் யார் அறிவார் அப்படின்னு கேட்பா. உடனே மூடர்கள் உன் மகிமையை அறியார். நீ அந்த மாயைக்குள்ள பூந்து சிலருக்கு வேண்டியவனைப் போலவும் சிலருக்கு வேண்டாதவனைப் போலவும் நடிக்கின்றாய். உண்மையில் உனக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ கிடையாது. குந்தி எப்படி சொல்கிறா பாருங்க. டேய், உனக்கு ராகத்வேஷங்கள்லாம் கிடையாது, எனக்கு தெரியும். நீ ஒரு மாயாவி. நீ மாயைக்குள்ளே பூந்துண்டு சில பேருக்கு வேண்டியவனைப் போலவும் சில பேருக்கு வேண்டாதவனைப் போலவும் நடிக்கிற. உண்மையில் உனக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ கிடையாது. இந்த பொம்மலாட்டத்தில் இந்த மேலே இந்த சூத்திரத்தை பிடிச்சின்னு இருப்பானே, அந்த சூத்திரத்தை கையில் பிடித்து பொம்மைகளை ஆட்டி வைக்கும் அந்த நட்டுவனை யாரும் பார்க்க முடியாது. மேலேந்து அந்த பொம்மையை ஆட்டுவான் இல்லையா, அது யாரும் அவனை யார் ஆட்டுறான்னு பார்க்க முடியாது. அந்த ஆளுகின்ற பொம்மைகளைத்தான் நாம் பார்க்க முடியும். அதுபோல உன்னால் ஆட்டுவிக்கப்படும் இந்த ஜீவகோடிகளாகிய இந்த மாமிச பொம்மைகளைத்தான் பார்க்க முடியும். சூத்திரதாரனான உன்னை யார்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு குந்தி சொல்லுவோம். உடனே கண்ணன் கேட்பான், அப்படியானால் நீ மட்டும் புரிந்து கொண்டு விட்டாயே அப்படின்னு ஒரு மடக்குவான். குந்தி சொல்லுவா, நான் மட்டும் உன் மகிமையை எப்படி அறிய முடியும்? நான் ஒரு ஸ்திரீ, பாசம் அதிகம் உடையவள். நீயோ பரமஹம்சன், முனிவர்களுக்கும் துர்லபன். பரமஹம்சர்களுக்கும் பக்தி யோகம் செய்தால்தான் நீ காட்சி தருவாய். பீஷ்மர், கபிலர், நாரதர், தேவலர், அச்சிதர் போன்ற பெரியோர்கள் உன்னை பகவான் என்று சொல்லவில்லையா? அது பொய்யா? எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு குந்தி சொல்லுவா. கிருஷ்ணர் சொல்லுவார், பிறர் சொன்னதை கேட்டுக்கொண்டு கண்ணா பின்னான்னு என்னை துதி செய்வதாக உளராதே. உனக்கு என்னை பற்றி என்ன புரிகிறதோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் குந்தியை மடக்குவார். குந்தி உடனே கிருஷ்ணனை நாமாவளி சொல்ல ஆரம்பிச்சுடுவா. ஸ்லோகத்தை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இன்னைக்கு ஆரம்பிக்க செய்யும் நம்ம அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு குந்தி ஆரம்பிப்போம். இங்கேருந்து தான் குந்தி ஸ்துதி ஆரம்பிக்கிறாவோ. ஹே கிருஷ்ணா, ஹே வாசுதேவா, ஹே தேவகி நந்தனா, ஹே நந்தலாலா, ஹே கோவிந்தா, உனக்கு நமோ நமஹ அப்படின்னு ஆரம்பிப்போம். உனக்கு அடிக்கடி நான் நமஸ்காரம் செய்கிறேன்னு ஆரம்பிப்பார். கண்ணன் பாப்பான், அத்தை சபாஷ் 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 அப்படின்னு வேணும்னு. இது எங்கே வருதுன்னா, பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்திலேருந்து 43வது ஸ்லோகம் வரைக்கும் 25 ஸ்லோகம் வச்சுப்போமே. இந்த முதல் ஸ்லோகம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் 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 சொல்கிறான். நமோ நமஹ. அடுத்தது இந்த ஸ்லோகமே எல்லாரும் கேட்டிருப்போம் ஆற்றுல. நமப்பங்கஜ நாபாய நமப்பங்கஜ மாலினே நமப்பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. ஹே தாமரை கண்ணா, ஹே பத்மநாபா, ஹே கமலபாதா, ஹே கமலநாதா, உனக்கு நமஸ்காரம். அதாவது தாமரை தொப்புள் உடையவனே, தாமரைகளை மாலையாக அணிந்தவனே, ஹே தாமரை கண்ணனே, தாமரை போன்ற திருவடிகள் உடையவனே, உனக்கு நமஸ்காரம். முதல்ல பகவானுடைய மகிமையை சொன்னா, நீ பரந்தாமண்டா, நீ மாயையால் இதெல்லாம் பண்ணுறேடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாமாவளிக்கு போயிட்டா. இப்போ டே தாமரை கண்ணாய நமஹா, ஹே பத்மநாபாய நமஹா, அந்த மாதிரி ரைட். ஸோ அந்த லெவலுக்கு போயிட்டான். அவனது பிறகு தாமரை கண்ணனின் அழகிலே ஈடுபட்டு பகவானை துதிக்கிறா. எப்படி எவ்வளோ அழகாக இருக்கடா நீன்னு. அப்போது அதுக்கப்புறம் இப்பொழுது அவனது கருணையிலே ஈடுபட்டு துதிக்கின்றான். ஒரு ஸ்டெப்பாக போகிறான். முதல்ல பகவானுடைய மகிமை, அதற்கு பிறகு அந்த நாமாவளி, தாமரை அந்த கண்ணனின் அழகு,
இப்போது அவனது கருணை, பிரபோ உனக்கு அம்மாவான தேவகியை விட அத்தையான என்னிடம் தாண்டா பிரியம் அதிகம். தேவகி உன்னை பெற்றும் கூட 12 வருஷம் உன்னை பாராமல் கம்சனிடம் அகப்பட்டு கஷ்டப்பட்டாள். நீ அவளை விட்டு கோகுலம் சென்று உல்லாசமாக மாடு மேய்த்து வளர்ந்தாய். ஆனால் எனக்கு நினைத்தவுடன் நீ காட்சி தந்து காப்பாற்றுகிறாய். என் பிள்ளைகளையும் அடிக்கடி அழுக்காமல் சளைக்காமல் காப்பாற்றுகிறாய். ஏதோ ஒரு தரம் கஷ்டப்பட்டால் உலகிலே உபகாரம் செய்வார்கள். ஆனால் எங்கள் கஷ்டங்களுக்கும் எல்லையே இல்லை, உனது கருணைக்கும் எல்லையே இல்லை. ஒரு போடு போட்டான். உடனே கிருஷ்ணர் கேட்குற, அத்தை அப்படி என்ன நான் கருணை பண்ணிட்டேன், கமான் அப்படின்னு சொல்லுவாள்ல நம்ம ஆட்கள்லாம் கலியுகத்தில். இப்போ தான் என்ன கருணை பண்ணிட்டேன், நான் என்ன பெருசாக கருணை பண்ணிட்டேன்னு கிருஷ்ணர் கேட்குறாரு இல்லையா. இப்போ தான் ஷீ இஸ் கோயிங் டு ரீகால். கிருஷ்ணா, துரியோதனன் பீமனுக்கு அந்த மோதகத்தில் விஷம் வச்சு கொடுத்து கொலை செய்ய சூழ்ச்சி செய்யவில்லையா? பிறகு என் பிள்ளைகள் 5 பேர்களையும் அரக்கு மாளிகையிலே வைத்து கொளுத்தவில்லையா? பிறகு நாங்கள் தப்பியோடிய என் பிள்ளைகளும் நானும் ஹிடும்பாசுரனிடம் சிக்கிக் கொண்டோம். பகாசுரனிடம் பீமன் துணிந்து போய் அகப்பட்டான். சபையிலே மாய சூதாட்டத்திலே என் பிள்ளை தர்மபுத்திரன் ஏமாந்து போய் சொத்து சுதந்திரம் எல்லாம் இழக்க நேர்ந்தது. அந்த கூட்டத்திலே என் மாட்டுப்பெண்ணை அவமானப்படுத்த அவர்கள் நினைக்கவில்லையா? பிறகு 12 வருஷம் வனவாசத்திலே எவ்வளவு கஷ்டம். பிறகு போர்க்களத்திலே பீஷ்மர் துரோணர் முதலிய மகாவீரர்களினாலே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு. இவ்வளவு கஷ்டப்பட்டும் நாங்கள் இன்று உயிரோடு இருக்கின்றோமே. பாண்டவர்களும் ராஜ்யத்தை அடைந்தார்களே, இது எல்லாம் உனது திருவருளே அல்லவா? அது இருக்கட்டும், இப்பொழுதும் இந்த உத்தரகுமாரியின் கருவிலே உள்ள சிசுவை காப்பாற்றியதும் நீதானே. இதைவிட கருணை என்ன வேண்டும் அப்படின்னு கொஞ்சி கேட்குறார். அவர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பெருசாக கருணை பண்ணிட்டேன்னு அவர் கேட்டார். இதுக்காக தான் நான் முன்னாடி கொஞ்சம் மினி மகாபாரதம் சொன்னேன். இந்த மாதிரி இந்த இன்சிடெண்ட்டை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னேன். அதை இவ ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டா. இத்தனை இன்சிடெண்ட்டு இந்த ஒரே ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் ஹைலைட், இந்த குந்தி ஸ்துதியோட ஹைலைட். இது நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் 2 தரம். இது பாகவதத்தில் 1வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். விபதக சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்ஸ்யாத் அபுனர்பவ தர்சனம். விபதக சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்சனம் யத்ஸ்யாத் அப்புனர்பவ தர்சனம். இங்கே சொல்கிறா, இந்த விபத்துக்களை கண்டு நான் அஞ்சவில்லைப்பா. விபத்து இருந்தால்தான் மக்கள் உன்னை அண்டுவார்கள். இது முந்தின ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். விபத்து இருந்தால்தான் மக்கள் உன்னை அண்டுவார்கள். சம்பத்து இருந்தால் திமிர் பிடித்து அலைவார்கள். என் குடும்பத்திலேயே நான் பார்த்தேனே, விபத்து அடைந்த என் மக்கள் உன்னை அண்டி வாழ்ந்ததையும் சம்பத்து அடைந்த அந்த கௌரவர்கள் திமிர் பிடித்து அலைந்ததையும். எனவே சம்பத்தே விபத்தாகிறது. பியூட்டிஃபுல். உன் நினைவு இருக்குமானால் விபத்தே சம்பத்தாகிறது. கையில் நிறையா பணம் வந்தால் சம்பத்து இருந்தால் அதுவே விபத்தாயிடுறது இல்லையா? நல்லவன் கையில் இருந்ததுன்னா இட் இஸ் இது இது சொல்லுவா இல்லையா, இஃப் அ நைஃப் இஸ் இன் அ சர்ஜன்ஸ் ஹேண்ட் இட் சேவ்ஸ் எ பர்சன்ஸ் லைஃப். இஃப் அ நைஃப் இஸ் இன் அ பேண்டிட்ஸ் ஹேண்ட் இட் டேக்ஸ் அவே எ பர்சன்ஸ் லைஃப். ரைட்? ஒரு கத்தி டாக்டர் கையில் இருந்ததுன்னா சர்ஜரிக்கு உபயோகப்படுத்தி அந்த மனுஷனை உயிரிலேருந்து காப்பாற்றுறது, உயிர் பிச்சை கொடுக்கறது. அதே கத்தி ஒரு கொலையாளிகிட்ட இருந்தான்னா ஒரு உயிரை அது வாங்கிறது இல்லையா? அந்த மாதிரி சம்பத்து இருந்தாலும் அதுவே விபத்தாயிடுதுப்பா. உன் நினைவு இருக்குமானால் விபத்து சம்பத்தாகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விபத்தையே கொடு அப்படின்னு யாராவது கேட்பாளா? பெருமாள்கிட்ட போய் எனக்கு நீ விபத்தையே கொடுன்னு கேட்பாளோ? இந்த ஒரு ஸ்துதி தான் யுனீக் பாகவதத்தில். மேலே சொல்கிறா பாருங்க, துரியோதனன் மடிந்ததற்கு நான் தான் அழுகின்றேன். அவள் சொல்கிறா, துரியோதனன் போயிட்டானே நான் தாண்டா அழறேன். அந்த பிள்ளை எங்களுக்கு எவ்வளோ பெரிய பரோபகாரம் பண்ணிருக்கான். இனி அவனை போல் யார் எங்களுக்கு விபத்தை மேன்மேலும் தருவார்களா? லுக் அட் தட். இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அவன் போயிட்டானே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இனிமேல் எனக்கு யார் விபத்தை கொடுக்க போறா? இனிமேல் எனக்கு யார் விபத்தை மேன்மேலும் தருவார்கள்? எங்களுக்கு விபத்து வரும்போதெல்லாம் நீ ஓடி வருவாய்.
உடனே அற்புதமான உன் தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும். இனி பாண்டவர்களுக்கு சம்பத்து கிடைத்து விட்டது, சுகமாயிருக்கட்டும் என்று நீ துவாரகையிலே தங்கிவிடப் போகிறாய். இனி உன் திவ்ய தரிசனம் எங்களுக்கு அடிக்கடி எப்படி கிடைக்கும்? இவாளுக்கு தான் சம்பத்து வந்துடுத்தோ, இவாளுக்கு ராஜ்யம் வந்துடுத்தோ, இனிமே அப்படி நீ ஜாலியாக துவாரகைக்கு போயிடுவப்பா. எங்களுக்கு அப்புறம் உன்னோட தரிசனம் எப்படிப்பா, திவ்ய தரிசனம் எப்படிப்பா கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு சம்பத்தினால் மதம் பிடிக்காமல் இருக்க வேண்டுமே. மதம் பிடித்தால் உனது திருநாமத்தை கூட சொல்ல தோன்றாதல்லவா? அந்த மாதிரி பார்த்துக்கூடா. ஜாதியினால் சிலருக்கு மதம், பதவியினால் சிலருக்கு மதம். அந்த உயர்ந்த பதவி வந்தாச்சுன்னா நம்ம எதுக்கு இந்த நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கௌரவம் வந்துடும். நம்ம கௌரவம் கெட்டு போயிடும். சிலர் படிப்பினால் மதம், அவர்கள் பஜனை என்பது படிக்காத முட்டாள்களின் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி விலகி போயிடுவார். சிலர் பணத்தினால் அவர்களுக்கு மதம், அவர்கள் பஜனை செய்தால் நாம் ஏழையாகி போய்விடுமோ என்று பயப்படுவார்கள். இவ்வாறு எல்லோரும் பஜனைக்கு வராமல் விலகிவிட எல்லா விதத்திலும் தீனர்களாக மக்கள் நிம்மதியாய் பஜனையை பிடித்து கொண்டனர். அவர்களுக்கே நீ கிடைப்பாய். இப்போ யாரும் வரதில்லை. ஒருத்தனுக்கு ஜாதியினால, ஒருத்தனுக்கு கல்வியினால, ஒருத்தனுக்கு பணத்தினால, எல்லாருக்கும் ஒரு விதமான கௌரவ பிரச்சனை. கடைசியில் எல்லா விதத்திலும் தீனர்களாக இருக்கும் மக்கள் நிம்மதியாக பஜனையை பிடித்து கொண்டனர். அவர்களுக்கே நீ கிடைப்பாய் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறார். பிச்சை எடுத்தாலும் மதம் கூடாது, பணம் இருந்தாலும் வினயம் வேண்டும். ஜாதி, படிப்பு, பணம், பதவி ஏதும் பஜனைக்கு விரோதி இல்லை. கர்வம் ஒன்றே விரோதியாகும். உயர்ந்த ஜாதியில் பிறந்த ஸ்ருததேவன் என்னும் பிராமணன் பஜனை செய்யவில்லையா? எக்ஸாம்பிள், ஏண்டா இந்த ஸ்ருததேவன் பஜனை பண்ணலையா? படிப்பிலே உயர்ந்த உத்தவன் கோபிகைகளோட பக்தியை பார்த்து அவ பாத தூளிகளிலே புரண்டான். பூமண்டலாதீஸ்வரனான அம்பரீஷன், சப்த தீபத்துக்கும் ராஜான அம்பரீஷன் ஸ்ரீ ஹரியின் ஆலயத்திலே தீவட்டி பிடிக்கவில்லையா? பணக்காரர்களிலே சிறந்த குபேரன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யவில்லையா? எனவே யாருக்கும் மதம் கூடாது என்பதே முக்கியம். மதம் உள்ளவர்கள் ஹரிதாசர்களாக ஹரிதாசர்களை பழிப்பார்கள். பகவானோ வினயமுடையவர்களுக்கே கிடைப்பான். மேலே போறா, மேலே சொல்லிண்டே போறா குந்தி. பகவானோ வினயம் உள்ளவர்களுக்கே கிடைப்பான். தனக்கு என்று ஏதும் இல்லாதவர்கள் சாதுக்கள், அவர்களுக்கு நீயே தனம். சாதுக்களுக்கும் உனக்கு தனம். தனக்கென்று ஏதும் இல்லாதவர்கள் சாதுக்கள். தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டா இல்லையா சாதுக்கள், அவர்களுக்கு நீதாண்டா தனம். சாதுக்களும் உனக்கு தனம், சாதுக்களும் உனக்கு தனம். ஒரு லோபி தனத்தை வைத்து காப்பாற்றுவது போலும் அதை சேர்த்து வைப்பது போலும் நீ சாதுக்களை சேர்த்து வைத்து காப்பாற்றி வருகிறாய். தனக்குத்தானே சுகப்படும் சாந்த மூர்த்தியான நீயோ கைவல்யத்தின் தலைவன், குணங்களை கடந்தவன் இல்லையா? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த முக்குணங்களுக்கும் மேலே நிர்குணமாக நிற்கிறவர் இல்லையா பகவான்? அதுதான் இங்கே சொல்றாவோ, குணங்களை கடந்தவன். ஆனாலும் உனக்கு சாதுக்களிடம் இவ்வளவு ஆர்வம். நீ எதிலும் பற்றற்றவன், சமமாக பழகுபவன், சர்வ சாட்சியாக இருப்பவன், காலஸ்வரூபன். எல்லாம் ஸ்துதி இல்லையா? இது குந்தி ஸ்துதி பண்ணுறா, பகவானை ஸ்துதி பண்ணுறா இல்லையா? ஸோ நம்மளாம் அந்த அந்த கலியில் நிறைய பேர் சோத்திரங்கள்லாம் எழுதி பகவானுக்கு சோத்திரம் எழுதி கொடுத்து நம்மளாம் சோத்திரம் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் குந்தி சொல்லியிருக்கா இந்த ஸ்துதியை. ஸோ நீ எதிலும் பற்றற்றவன், சமமாக பழகுபவன், சர்வ சாட்சியாக இருப்பவன், காலஸ்வரூபன், இப்படி சொல்லிகிட்டே போறா. வேண்டாதவர்கள் என்றும் வேண்டியவர்கள் என்றும் உனக்கு யாரும் இல்லை. கௌரவர்களுக்கும் சேனையை தந்து உபகாரம் செய்யவில்லையா? கொடுத்தார் இல்லையா? தன்னுடைய மொத்த சேனையும் கொடுத்துட்டார் அவர். அவர்களுக்கும் நீ சத்ருவா? இல்லையே, நீ யாருக்கும் சத்ரு கிடையாதுப்பா. நீதிபதி யாரையாவது தண்டித்தால் அவர் அவனுக்கு விரோதியாக மாட்டார் இல்லையா? நீதிபதி ஒருத்தனை தண்டிச்சா அவர் அவனுக்கு விரோதியான்னு இல்லையே. அதே மாதிரி யாரையாவது விடுதலை செய்தாலும் அவனோடு நண்பனாகி விட மாட்டார். அந்த நீதிப்படி அவர் தண்டனையோ விடுதலையோ அந்த நீதிபதி அளிக்கின்றார். அதுபோல நீயும் அவரவரது கர்ம வினைப்படி சுகத்தையோ துக்கத்தையோ அந்தந்த காலத்திலே அளிக்கின்றார். சமமான நீதியை நீ வழங்குகின்றாய். நேத்திக்கு ஒரு உபன்யாசம் கேட்டுருந்தேன்.
அவர் சொன்னார், நம்ம பிராப்தம் பிராப்தம் பிராப்தம்ங்கிறமே, பிராப்தம்னு என்ன, எப்படி ஞானிகள்லாம் பிராப்தம்னு சொல்கிறதா, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவா என்ன சொல்லுவானா, அது ஈஸ்வரனுடைய இச்சா, அவருடைய இச்சாப்பா அது. பிராப்தம் பிராப்தம்னு ஞானிகள் சொல்கிறாளே, அது வேற ஒன்றும் இல்லை, அது ஈஸ்வரனுடைய இச்சா. அதை தான் இவ சொல்கிறா. இந்த அது நீயும் அவரவரது கர்ம வினைப்படி சுகத்தையோ துக்கத்தையோ அந்தந்த காலத்திலே அழிக்கின்றாய், சமமான நீதி வழங்குகின்றாய். நம்ம நினச்சிக்கிறோம் ஒருத்தருக்கு நிறையா நல்லது பண்ணுறார், ஒருத்தருக்கு இந்த மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ கர்ம வினைப்படி அவளுக்கு என்ன வேணுமோ அந்தந்த காலத்திலே அவன் சுகத்தையோ துக்கத்தையோ அளித்து சமமான நீதியை வழங்குகின்றாய் அப்படின்னு குந்தி வேலிடேட் பண்ணுறார் இந்த ஸ்லோகம் மூலமாக. என் ஐயனே, இதை யார் அறிவார்? உன்னை கௌரவர்களுக்கு விரோதி என்றும் பாண்டவர்களுக்கு நண்பன் என்றும் தீர்மானிக்கின்றனர் இந்த உலகம். தீர்மானித்தாலும் விரோதத்திற்கோ நட்புக்கோ அவரவர் எண்ணமே காரணம். எவர் முகம் எப்படி இருக்கிறதோ அவர் முகம் அப்படியே கண்ணாடியிலே பிரதிபிம்பமாக தெரியும், இல்லையா? இது கண்ணாடியின் பேதம் இல்லை. நம்ம மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படிதானே தெரியும் கண்ணாடி. கண்ணாடியோட பேதம் இல்லை, முகபேதம் தானே. அதுபோல உன்னிடம் பேதம் இல்லையப்பா, உன்னை அண்டும் மக்களிடம்தான் அந்த பேதம் இருக்கு. உன்னிடம் பேதம் இருந்தால் நீ எல்லா விதமான பிரிவுகளிலும் அவதரிப்பாயோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் பட்சியாகவும் சிங்கமாகவும் குள்ளமாகவும் பிறக்க வேண்டும் என்று உனக்கு ஏதாவது தலையெழுத்தான்? நீ ஏன் இப்படியெல்லாம் பிறக்க வேண்டும்? எல்லா உருவங்களையும் எடுத்து நீ உனக்கு எல்லாம் சமமே என்று காட்டுகின்றாய். இது ஒரு லீலா நாடகமே. ஆனால் இந்த உன் திருவிளையாடல்களை யார் புரிந்து கொண்டார்கள்? எல்லாம் உனது மாயை தான். இவ்வளவு அவதாரங்களை விட எனக்கு கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு குந்தி சொல்றார். அதிலும் கோகுலத்திலே நீ செய்த பாலலீலை தான் மிகவும் மதுரமானது அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் ஏன் சொன்னா, நீ அந்த சண்டேல இந்த மாதிரிலாம் என்ன அடிச்சா, அரக்கு மாளிகையில் இதெல்லாம் பண்ணா, அப்பெல்லாம் காப்பாற்றினியடா அப்படியெல்லாம் சொன்னா, அப்புறம் பறந்தாமான்னு சொன்னா, நீ எல்லாரோடையும் சமமாக இருக்கடா அப்படின்னு சொன்னா, உலகம்தான் அப்படி நினச்சிக்கிறது அப்படின்னு சொன்னா, எல்லா கர்ம வினைப்படி நீ எல்லாம் கொடுக்குற, எல்லாம் பெரிய லெவலில் பரந்தாமன் லெவலில் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டா பாருங்க திருப்பியும். டே கிருஷ்ணா, நீ என்னன்னோ பண்ண, மீனா வந்த, ஆமியா வந்த, பன்னியா வந்த, எல்லாம் வந்த. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமோ, அந்த கிருஷ்ணா அவதாரத்தில் போய் இந்த பாலலீலை பண்ண தெரியுமா, அதுதான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பாருங்க. ஒரு நாள் நான் உன்னை கோகுலத்திலே பார்த்தேன். அப்பொழுது நீ எப்படி இருந்தாய் தெரியுமோ? நீ ஒரு நாள் யசோதையிடம் எவ்வளவு அடம் செய்தாய். தயிர் சட்டியை உடைத்து மத்தை முறித்து கயிற்றை அறுத்து இவ்வளவும் செய்துவிட்டு வெண்ணெய் கலையத்துடன் நீ ஓடிவிட்டாய். யசோதை உன்னை துரத்தி பிடித்தாள். கண்ணா, அவள் உன்னை அடிக்க மாட்டாள், அதட்டவும் மாட்டாள், உரலில் கட்டவும் மாட்டாள். கட்டுவதற்காக கயிற்றை எடுத்தாள், அவ்வளவுதான். உடனே நீ கண்ணை கசக்கி கொண்டு தேம்பி தேம்பி அழுதாயே. அம்மா அடித்து விடுவாளோ என்று பயந்து கண்ணை புரட்டி விழித்து கொண்டு நின்றாயே. உனக்கா பயம்? உனக்கா பயம்? உலகமே உனக்கு பயந்து கொண்டிருக்கிறது. பயமே உன் திருநாமத்தை கேட்டவுடன் பயப்படுகிறது. பயத்துக்கே பயம் கொடுக்கிறவர். அது வரும், நன்னா சொல்லுவார் அண்ணா, கிளம்ப வேண்டாம். பயமே கிருஷ்ணன் போய் யார்கிட்ட கத்துண்டு வந்தாராம், எப்படி பயப்படுறதுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு. அமேசிங். பயமே உன் திருநாமத்தை கேட்டவுடன் பயப்படுகிறது. அவ்வளவும் பாசாங்கு. பயப்பட்டது மாதிரி நீ நின்றாய், அதுவே என் மனதை உருக்குகிறது. யாரிடம் அடங்கி கை கட்டி வாய் பொத்தி நிற்பது? அதுவும் பயந்துட்டு நிற்கிற மாதிரி. நீ சர்வேஸ்வரன்பா. அவள் ஒரு ஆட்சி. யசோதைட்ட நீ பயப்படுற மாதிரி நடிக்கிறியே, யார்கிட்ட பயப்படுறா? இது என்ன விளையாடுறையா? நீ சர்வேஸ்வரன், அவள் ஒரு ஆட்சி இல்லையா? அவர் ஆயர்பாடியில் இருக்க ஒரு ஆட்சி. ஆனால் அவள் உன் மகிமையை அறிய மாட்டாள். உன்னை தான் பெற்ற பிள்ளைதானே என்று நினைத்திருந்தாள். ஆமாம் கிருஷ்ணா, நீ உலகில் பிறந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு அடுத்த லைனுக்கு போறா. இந்த பாலலீலையை கொஞ்சம் வர்ணிச்சுட்டோ, டே கிருஷ்ணா, நீ எதுக்கியா பிறந்த அப்படின்னு. நீ இந்த உலகில் எல்லாரும் யாரை கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்கிறா இல்லையா? ஒருத்தர் கம்சனை அடிக்கிறதுக்கு பிறந்தேன்னு சொல்லுவா, ஒருத்தர் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பிறந்தேன்னு பண்ணான்னு சொல்லுவா, அப்படி வரிசையாக சொல்லுவா இல்லையா? அதான் கேட்குறா. இப்போ இவ சொல்லிட்டு போகிறா,
புண்ணியவானான யதுவின் புகழை வளர்க்க யதுகுலத்திலே கண்ணன் அவதரித்தான். மலைய பர்வதத்திலே சந்தன மரம் முளைத்தது போல இது இருக்கிறது. சந்தன விருட்சத்தினாலும் அதில் பட்ட காற்றினாலும் மலைய பர்வதத்திற்கு புகழல்லவோ, அதுபோல்தான் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் சாதுக்களுக்கு க்ஷேமம் செய்யவும் துஷ்டர்களை அழிக்கவும் அவதாரம் செய்தாய் என்று கூறுகிறார்கள். தேவகியும் வசுதேவரும் செய்த தவப்பயனாலே நீ அவதரித்தாய்னு சில பேர் சொல்றா. சிலர் நீ பூபாரத்தை இறக்க வேண்டி பிரம்மதேவனின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீ அவதரித்தாய் அப்படின்னு சொல்றார். இந்த சம்சாரத்திலே கஷ்டப்படும் மக்களை கரையேற்ற வேண்டி சிரவண கீர்த்தன ரூபமான இந்த பாகவத தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அவதரித்தாய் என்று சிலர் கூறுகிறார்கள். எனக்கும் இதுதான் உச்சிதம் என்று தோன்றுகிறது. ஆளாளுக்கு ஒன்று சொல்றாடா. நான் இந்த கடைசியில் ஒன்று சொன்னா பாத்தியா, இந்த ஜனங்களை இந்த சம்சாரத்திலேருந்து கஷ்டப்படும் மக்களை கரையேற்றுவதற்காக சிரவண கீர்த்தன ரூபமான இந்த பாகவத தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக தாண்டா நீ அவதரிச்சிருக்காய் அப்படின்னு சொல்றாளோனோ, இதுதான் எனக்கும் உச்சிதமாக தோன்றது அப்படின்னு ஒரு அடி. ஸோ பலர் உனது வைபவத்தை சொல்லுகின்றார்கள், பலர் ஸ்ரத்தையுடன் கேட்கின்றார்கள், பலர் தனக்குத்தானே நினைத்து நினைத்து பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள். இவர்கள் தான் பாக்கியசாலிகள். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் என்ற 3 விதமான பக்தியிலே ஒன்றேனும் போதாதோ, ஒன்று போராதோ. அவர்கள் சம்சாரத்தை தாண்ட வேண்டிய அந்த ஓடத்தை பார்த்து விடுகின்றார்கள். அந்த ஓடம் உன் திருவடிதானே. இந்த சம்சாரங்கிற கடலை கடக்கிறதுக்கு ஒரு ஓடம் போகணும் இல்லையா? அந்த ஓடம் உன் திருவடிதான்ப்பா. சம்சார கடலை தாண்டி அடைவதும் உன் திருவடியைத்தானே. அதுவும் அதான், கடலை தாண்டுவதற்கு உபயோகப்படுவதும் உன் திருவடி. சம்சார கடலை தாண்டினா விட்டு அடைவது என்ன? அதுவும் உன் திருவடி. அதற்கு சாதனமும் இதான். அதற்கு சாதனமாய் இருப்பதும் உன் திருவடிதானே. அதை இப்பிறவிலேயே இங்கேயே இப்பொழுதே பெற்று விடுகின்றார்கள். பலர் எங்களை நீ கைவிடக்கூடாது, எங்களுக்கு சாதனமும் சாத்தியமும் உன் திருவடியே அல்லவா என்று கூறுகிறார்கள். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, ரெண்டுமே நீ தாண்டா. இப்பொழுது நீ துவாரகைக்கு கிளம்பி விட்டாய், எங்களை விட்டு போகின்றாய். நாங்கள் உன்னை விட்டு ஜீவிக்க முடியுமா? எங்கள் உயிருக்கு உயிரான நண்பன் நீ. பிரியவே கூடாது, பிரிந்தால் சாக வேண்டும். அதுதான் உண்மையான பிரேமை. சாவதும் எங்கள் இஷ்டமில்லை, உன் நினைவில்தான் நாங்கள் பிழைத்திருப்போம். நாதா, இந்த குருக்ஷேத்திரத்திலே பல அரசர்களிடம் விரோதம் ஏற்பட்டு விட்டது. அப்படித்தான் ராஜசூயம் முடிந்ததும், இந்த ராஜசூய யாகம் பண்ணுவா இல்லையா, அப்படித்தான் நீ என்ன பண்ண, முன்னாடி இந்த ராஜசூய யாகம் முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு போயிட்ட. நீ போகட்டும் என்று காத்து கொண்டிருந்தான் சகுனி. அப்பாவியான என் பிள்ளையை ஏமாற்றி சொத்தை பிடுங்கிக் கொண்டு நாட்டுப்பெண்ணை அம்பலப்படுத்தி காட்டுக்கு விரட்டினான். இப்பொழுது நீ திரும்பவும் ஊருக்கு கிளம்புகின்றாய். நீ சென்றதும் என்ன விபத்து வருமோ என்று கவலையாக இருக்கிறது. உன் திருவடி ஒன்றுதான் நிம்மதிக்கு வழி. அதன் நிழலிலேயே எங்களை பிரிக்காமல் வைத்து ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இங்கே எப்படி ஆயிட்டா பாருங்க, குழந்தையா ஆயிட்டா. முதல்ல எனக்கு விபத்துகளே கொடுத்துன்றான்னு சொன்னான். அது ரொம்ப மெச்சூர்டு குந்தி. இங்கே நீ போன உடனே எங்கேயாவது விபத்து வந்து விட்டுறதுரா எங்களுக்கு. அப்படிதான்டா சகுனி எங்களை ஏமாற்றிட்டான். போன வாட்டி ராஜசூய யாகம் பண்ணி நீ அனண்டா போனோடனே என் பிள்ளைய கூட்டி ஏமாற்றி என்ன நம்ம என் பொண்ணை மாட்டு பொண்ணை அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டான் பார்த்தியா. நீ திருப்பியும் போகிறேங்கிறியடா. உன் திருவடி ஒன்று தாண்டா எனக்கு நிம்மதி. அதன் நிழலிலேயே எங்களை பிரியாமல் நீ வச்சு ரட்சிக்க வேண்டும்னு கேட்குறா. மேலே போகிறா. நாம ரூபமற்று நான் அங்கும் இங்கும் எங்கும் பரவி இருக்கின்றேன், எனக்கு பிரிவு என்பதே இல்லை என்று சொல்லுவாய். நீ கேட்ப, நாங்கள் இப்படி கேட்டேன்னா எங்களை மடக்கிடுவேன். எனக்கு நாம ரூபங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் இல்லையா, சர்வ வியாபி. நாங்கள்லாம் எந்த மூலடா, அந்த ஞானம் எங்களுக்கு வராதுடா. நீ எங்கேயும் இருக்கேன் சர்வ வியாபின்னு சொல்லிடுவேன், ஈஸியாக சொல்லிடுவேன். அந்த ஞானம் எங்களுக்கு வருமா? கிருஷ்ணன் என்கின்ற மதுரமான நாமத்துடன் ஷாமசுந்தர ரூபத்துடன் உன்னை பார்த்து பழகிவிட்ட யாதவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் நீ நாம ரூபத்துடன் தரிசனம் தராவிடில் வேறு கதி என்ன? வேறு கதி என்ன? இதயத்தில் இருந்து கொண்டே புலன்களை ஆட்டி வைக்கின்றாய். ஆனால் அந்த புலன்களால் உன்னை காண முடியவில்லையே. அப்படி ஒழுகின்ற உன்னை புலன் வழியே செல்லும் அஞ்ஞானிகளாகிய நாங்கள் பார்ப்பது எப்படி? புலன்களை அடக்க முயற்சி செய்யும் சாதகர்களோ அடக்கிவிட்ட சித்தர்களோ உன்னை பார்த்து விட்டார்களா என்ன? அப்படிதான் அவெல்லாம் பண்றா, எல்லாத்தையும் அடக்கிண்டு இல்லையா? அவள் தான் உங்களை பார்த்துட்டாளா என்ன?
உன்னோட கருணை இருந்தால் தான்டா வரும். எல்லாருமே உன்னோட கிருபை இருந்தால் தான் அவளாலையும் பார்க்க முடியும். உன்னுடைய கருணை ஒன்றாலேயே உன் தரிசனம் கிட்டும். இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ண கிருபை இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும். அவனை பார்க்கறது எல்லாமே கிருஷ்ண கிருபை வேணும். உன் கருணை ஒன்றாலேயே, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, உன் கருணைக்கு ஹேது இல்லை. உன்னை பார்க்க ஆசை வேண்டும். ஆசை இருந்தால் அழுகை வரும். அதுதான் பக்தி. பக்திக்கு நீ சுலபன். அடிச்சு சொல்லிட்டாங்க. அந்த விபத்து கொடுத்துட்டே இருக்குங்கிற மாதிரி அடுத்த லைன், இந்த அனதர் இம்பார்ட்டன்ட் லைன். எல்லாரும் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், சாதனை பண்ணுறேன், புலன்களை அடக்கி முயற்சி செய்து அந்த சித்தர்கள்லாம் பண்ணுற, அவளுக்கெல்லாம் கிடச்சிட்டியான்னு நீ ஒன்றும் கிடைக்காது. உன் கருணை ஒன்றாலேயே உன் தரிசனம் கிடைக்கும். உன் கருணைக்கு ஹேது இல்லை. உன்னை பார்க்க ஆசை வேண்டும், அவ்வளோதான். ஆசை இருந்தால் அழுகை வரும். அதுதான் பக்தி. பக்திக்கு நீ சுலபன். மேலே போகிறா. பூமிக்கு ஒரே அழகு உன் பாத சின்னம் தான். அடுத்தது அவனோட இதை வர்ணிச்சுட்டே போகிறா பாருங்க. பெண்மணிகள் பூமியை அழகுபடுத்த கோலம் போடுகின்றார்கள். அதிலும் உன் திருவடியைத்தானே எழுதுகின்றார்கள். உன் அடிச்சுவடிப்பட்ட பூமியை கண்டு தேவர்களும் ஆசைப்படவில்லையா? இது பூதேவிக்கு எவ்வளவு பெருமை! சங்கம், சக்கரம், யவம், வஜ்ரம் முதலிய ரேகைகள் உள்ள உன் திருவடிகளின் சின்னத்தை கண்டு கோபிகைகளும் விரகதாபம் தணிந்தார்கள். இந்த அஸ்தினாபுரம் பாக்கியம் செய்தது, இந்த இந்திரபிரஸ்தமும் பாக்கியம் செய்தது. இப்போ ரெண்டு இதுவும் இவாக வந்துட்டு இல்லையாப்பா. இந்திரபிரஸ்தம் தான் முதல்ல பாண்டவர்கிட்ட இருந்தது, அஸ்தினாபுரம் அவள்கிட்ட இருந்தது. இப்போ துரியோதனாதிகள்லாம் போயாச்சு, எல்லாமே இவாள்கிட்ட தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இவா தான் ராஜா, நம்ம தர்மர். ஸோ அதனால் சொல்கிறா, ரெண்டுத்தையுமே சொல்கிறா. இந்த அஸ்தினாபுரம் பாக்கியம் செய்தது, இந்த இந்திரபிரஸ்தமும் பாக்கியம் செய்தது. மழையில்லாமல் அழிந்து போன பொட்டல் நிலமான, இப்போ சொல்கிறா பாருங்க, திருப்பியும் ரீகால் பண்ணுறா பாருங்க. மழை இல்லாமல் அழிந்து போன ஒரு பொட்டல் நிலமான காண்டவன பிரதேசத்தை திருதராஷ்டிரன் பாண்டுவின் மக்களுக்கு தாராளமாக சொத்து பிரித்து கொடுத்தான். இந்த ஊஷர பூமியை தந்து ஏமாற்றி விட்டானே என்று நீ நினைத்து ஒரே ஒரு கடாட்சம் செய்தாய். நல்ல மழை பொய்து குளம் குட்டை ஏரி ஆறு எல்லாம் அமிர்த பிரவாகமாயிற்று. கல்பக விருட்சம் பாரிஜாதம் கூட இங்கு முளைத்தது. இந்திரபிரஸ்த நகரத்தை நீ நிர்மாணம் செய்தாய். பாண்டவர்களை அங்கு குடி வைத்தாய். கிருஷ்ணா, எல்லாம் உன் திருவருள். அந்த இதை பார்த்தோம் இல்லையா நம்ம? அனாதையாய் ஊர் ஊராய் அலைந்த இந்த குந்தியின் மக்களுக்கு அன்று பரிந்து கொண்டு வந்து ஆதரவு அளித்தது யார்? நீதானே. எல்லாம் என் நாட்டு பெண்ணான பாஞ்சாலியின் பாக்கியம். அவளும் கல்யாணமாகி வந்தாள். அவளது சீதனத்துடன் சீதனமாய் நீயும் வந்தாய். அப்பதான் கிருஷ்ணர் இன்ட்ரோடக்ஷன். அந்த திரௌபதி சுயம்பரத்தில் தான் கிருஷ்ணன் இன்ட்ரோடக்ஷன் மகாபாரதத்தில் சொன்னா பார்த்தியா? அந்த சீதளம், அவளது சீதனத்துடன் சீதனமாய் நீயும் வந்தாய். அன்று முதல் இன்று வரை ஏதும் குறைவில்லை. 1000 பேர் எங்களை அழிக்க பார்த்தாலும் நாங்கள் அழிய மாட்டோம். உன் கடாட்சம் இருக்கும் பொழுது பீமன் எங்கேயாவது இழைப்பானா? பீமன் பருத்து இருப்பது சாப்பாட்டினால, சாப்பாட்டினால இல்லடா, உன் கடாட்சத்தினாலே. இந்த மரங்களை பார், ஒவ்வொன்றும் பீமனை போல இருக்கிறது. இதுக்கு யார் தண்ணீர் கொட்டுறா? யாரா தண்ணி குத்துறா? இதுக்கு எல்லாம் உன் கடாட்சம் தாண்டா. இந்த குரு பூமி இருக்கே, இவ்வளவு செழிப்பா இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் என்னன்னோ உளறிட்டேன். நான் ஏதாவது பேசினால் திரும்ப திரும்ப குடும்ப விஷயத்தில் வந்து முடித்து விடுகின்றேன். வேதாந்தத்தில் ஆரம்பித்து குடும்ப பேச்சில் வந்து முடிச்சு விட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேலே போறா. நீ எங்களுக்கு மட்டும்தானா சொந்தம், எங்களை மட்டும்தானா நீ காப்பாற்றுகிறாய். ஆனாலும் இந்த குறுகிய மனப்பான்மை எனக்கு விட்டபாடில்லை. இதற்கு காரணம் என் ஹிருதயத்திலே உள்ள குடும்ப பற்றுதல் தான். இவ்வளவு வயதாகியும் எனக்கு அந்த பிறந்தகத்து பாசமும் புகுந்த இடத்து பாசமும் விட்டபாடில்லை. இது எப்போ போகும்? இது எப்போ விலகும்? என்னால் இதை போக்கிக் கொள்ள முடியவில்லையே, நீயே இதை கொஞ்சம் விலக்கி விட்டுருப்பா அப்படின்னு கேட்குறா. கிருஷ்ணா சொல்ற, அத்தை நீ பிறந்த இடம் நான் பிறந்த இடம் எல்லாம் ஒன்று தானே. நான் புகுந்த இடம் நீ புகுந்த இடம் எல்லாம் ஒன்று தான் அத்தை. மேலே சொல்லிட்டு போகிற. அதனால் இந்த மாதிரி ஸ்நேகம் இருந்தால் என்ன தப்பு? ஸ்நேகம் இருந்துக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. அதாவது அப்படி திருப்பி விடுறார். கிருஷ்ண பகவான் அவதரித்த இடத்திலும் அவர் அபிமானம் வைத்த இடத்திலும் பாசம் வைப்பது மோட்சத்திற்கு சாதனம் அல்லவோ? அப்படி இப்போ அவர் அக்னாலேஜ் பண்ணிடுறார் தாம் பகவான் அப்படி சொல்லிட்டார். நீ என்னால் அபிமானம் வச்சிருந்தால் தப்பில்லை,
பகவான் அவதரித்த இடத்து மேலே நீ அபிமானம் வச்சிருக்கே, அவ்வளவுதான் அத்தே அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 சைடும் பேசிட்டார். தான் பரந்தாமன் தான் ஏன்னா தனக்கு குந்தி அத்தைங்கிறதையும் அக்னாலஜ் பண்ணிக்கிறார். 2த்தையும் சேர்த்து பண்ணுறாரு இங்கே. குந்தி சொல்கிறா, கிருஷ்ணா அது சரிதான்ப்பா, ஆனால் உன் தந்தையை பார்த்தால் கிருஷ்ணனை பெற்ற பாக்கியவான் இவன் என்று தோன்ற வேண்டுமே அன்றி என் சகோதரன் என்று தோன்றக்கூடாது. மதுரையை பார்த்தால் கண்ணன் அவதரித்த ஸ்தலம் என்று தோன்ற வேண்டுமே அன்றி நான் பிறந்த ஊர் என்று தோன்றக்கூடாது. அதுபோல பாண்டவர்களை கண்டால் கிருஷ்ணதாசர்கள் என்று தோன்ற வேண்டுமே அன்றி நான் பெற்ற மக்கள் என்று தோன்றக்கூடாது அப்படின்னு குந்தி சொல்கிறா. நீ சொல்கிறது கரெக்டு தான். அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா உன்னை நான் பகவானை பார்க்கணும், உன்னோட தாய் தந்தையர்களை கிருஷ்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் அப்படி தான் பார்க்கணும், என் சகோதரன்னு பார்க்கப்படாது. பாண்டவர்களை பார்த்தா கிருஷ்ணதாசர்கள்னு தான் பார்க்கணும், என் பிள்ளை பசங்கன்னு பார்க்கப்படாது இல்லையா. வென் யூ என்ன அந்த மாதிரி பார்க்கணுன்னா, அந்த பார்வையில் பார்க்கணுன்னா அப்படிங்கிறா. அவன் சொல்கிறார், கிருஷ்ணர் 2மே தோன்றட்டுமே அத்தே, அதனால் என்னாச்சு அப்படின்னு கிருஷ்ணர் சமாதானம் சொல்கிறார். குந்தி அப்படியா, அது பக்திக்கு இடையூறாக இருக்குமே இல்லையோ. பக்தி என்கின்ற பெயரில் பாசத்தை தான் வளர்க்கிறோமோ என்று அவநம்பிக்கை வேறு வந்து விடுகிறது. எது எப்படி இருந்தால் என்ன, பாசம் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன, எனக்கு வேண்டியது உன் பக்தி. கண்ணா, என் பிள்ளை அர்ஜுனனின் நண்பா, எதுகுல திலகமே, சகல சத்ரு சம்ஹாரா, தோராத தோல்வலி உடைய வீரா, கோவிந்தா, கோபிராமணா, தேவர் இவர்களை ரட்சிக்க பிறந்தவனே, யோகேஸ்வரா, ஜெகத்குரோ பகவானே, உனக்கு நமஸ்காரம் 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 என்று குந்தி மறுபடியும் நமஸ்கரித்தாள். கண்ணன் ஏதும் பேசவில்லை, மௌனமாக சிரித்து கொண்டே நின்றான். அந்த சிரிப்பு குந்தியை மயக்கிவிட்டது. அவள் கண்ணனை ஈஸ்வரன் என்று நினைத்த ஞானம் அதில் மறைஞ்சு போயிட்டு, அவன் சிரித்த சிரிப்பில் அந்த மந்தஹாசம் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு, அவன் பரந்தாமன்கிற ஒரு போயிட்டு கண்ணனிடம் தனது தம்பி பிள்ளை என்ற பாசமே உண்டாயிற்று. தம்பி பிள்ளையை தெரியாமல் வணங்கிவிட்டோமே என்று கூட நினைத்தாள். இன்று ஊருக்கு போக வேண்டாம் பையா, அத்தை சொல்வதை தட்டாதே, 2 நாள் இருந்து உடம்பை தேற்றிக் கொண்டு போகலாம் என்று சொல்லி கண்ணனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள்ளே நுழைந்தாள். கண்ணனும் குந்தியின் அன்பை தட்ட முடியாமல் குழந்தை போலே அவள் பின்னே சென்றான். குந்தி தேவியின் துதியை கேட்ட கண்ணன் துவாரகைக்கு செல்லாது தங்கிவிட்டான். ஸோ நம்ம இன்னைக்கு குந்தி ஸ்திதியை இதோட நிறுத்திக்கிறோம். இதுக்கப்புறம் எப்படி கிருஷ்ணர் அடுத்து என்ன பண்ண போகிறார், இங்கே தங்கிடுறார், குந்தியோட அன்பினாலே தங்கிடுறார். அடுத்தது என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம அடுத்த ஸ்துதி பார்க்கச்சே, பீஷ்ம ஸ்துதி பார்க்கச்சே அதை நம்ம மீதியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம் ஸ்ரீ ஹரையே நமஹ ஸ்ரீ ஹரையே நமஹ ஸ்ரீ ஹரையே நமஹ. யதக்ஷர பதபிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேது தத்சர்வம் சம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ்வ புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.